கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 19:14. மேத்யூ 19:14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை எவ்வளவு அழகா நேர்த்தியா திருத்துறாரு பாருங்க. அவர் என்ன செய்கிறாரு? முதல்ல சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள். ஏன்னா இங்கே கர்த்தருடைய ஒரு மறுமொழி எவ்வளவு இரக்க குணமுள்ளதாய், எவ்வளவு மென்மையாக இருக்கிறது பாருங்க. அவர் என்ன பண்ணலைன்னா, அவருக்கும் தேவையான இல்லை வல்னரபிள் என்று சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும் இடையில எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 127 சங்கீதம் 3வது வசனம். அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட கொண்டு வரும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளும்போது எதை காட்டுகிறது? அவரை யார் வேணாலும் போய் சந்திக்கலாம். இது அவருடைய இரக்கத்தை காட்டுகிறதா? அது மாத்திரமல்ல, அவர் பெரியவங்க, பணக்காரங்க, இல்லை முதிர்ந்தவங்க அப்படின்னு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. கர்த்தருக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயம் என்னவா இருக்கு? அடுத்த தலைமுறையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் குழந்தைகளை அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவங்கள எடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் கொண்டு வராரு. அது என்ன சொல்கிறாரு? அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவங்க என்ன நினச்சாங்க? இயேசு கிறிஸ்து ரொம்ப பிஸியாக இருக்கார், இந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, ஏன்னா பெரியவங்களுக்கு தான் அவர் ஊழியம் பார்க்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இல்லை, சிறு பிள்ளைகள் வரட்டும், அவங்களும் மதிப்புக்குரியவங்க, அவங்களும் ஆவிக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களும் என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் சபையில் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம அடுத்த தலைமுறை கர்த்தரோடு இருப்பதற்கும் கர்த்தரை சந்திப்பதற்கும் நம்ம ஒரு காலமும் தடையாக இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. என்ன சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை போல, ஏன்னா சிறு பிள்ளைகளோட தன்மை என்ன? முழுமையாக நம்பும், அது முழுமையாக சார்ந்திருக்கும், மனத்தாழ்மையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, திறந்த மனதோடு இருப்பாங்க, ஒரு ஆச்சரியமாய் வரக்கூடியதாக. ஏன்னா சிறு பிள்ளைங்க யாராவது பெருமையோடு வர்றதை பார்த்துருக்கீங்களா? எனக்கு எதுவும் தேவைன்னு சொல்லி வரக்கூடியதை பார்த்துருக்கீங்களா? இல்லை இது கர்த்தத்துவம் என்னன்னு சொல்லி தர்க்கம் பண்ணக்கூடியதை பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. அப்போ என்னன்னா, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வருவதற்கு நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? உபாகமம் 6வது அதிகாரம் 6-7வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எப்போ? உட்காரும்போது, நடக்கும்போது, படுத்திருக்கும்போது, எல்லா நேரமும் நாம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர்கிட்ட நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம தான் பொறுப்பெடுத்து கூப்பிட்டு வரணும். இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் மேல் விழுந்த கடமை. உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்க வருவதற்கு, சபைக்கு வருவதற்கு நீங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் உங்களால் இயன்ற காரியங்களை நீங்கள் செஞ்சு தான் தீரணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதே மாதிரி ஒவ்வொரு சபையும் என்ன பண்ணணும்? இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலையும் ரொம்ப பொறுமை எடுத்து செய்யணும். நாங்கள் எங்களுடைய சபைகளில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அடுத்த தலைமுறைகளை வளர்ப்பது என்பது மிக முக்கியமான காரியம். ஏன்னா நாங்கள் வாழுகிற இந்த லண்டனில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க யூனிவர்சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் எங்கள் சபையில் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளையிலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க அதுக்கப்புறம் A லெவல் போவாங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போவாங்க. யூனிவர்சிட்டி போனாலும் நம்ம சர்ச்சுக்கு தான் வருவாங்க.
முடித்தாலும் அதுக்கப்புறம் சபைக்கு வரக்கூடியதா. ஏன்னா சிறு பிள்ளையிலிருந்தே அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து அவங்கள கர்த்தரோடு ஒரு டிவைன் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்து அவங்கள விசுவாசத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் எப்பொழுதும் பலப்படுத்தக்கூடிய மக்களாய், அவர்களை பழக்கி வைக்கக்கூடிய மக்களாய் இருக்கணும். அப்போ என்னன்னா, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், சபை என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அப்போ இந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிந்தெடுத்து நம்ம வேண்டுமென்றே அந்த பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனோடு இருப்பதற்கும் நம்மளால் இயன்ற காரியங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைகள் கர்த்தரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அது ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க கணவன் ரட்சிக்கப்படாதவர். ஆனால் 2 பிள்ளைகளையும் ரொம்ப அருமையாக தேவனுடைய ஞானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் அவ்வளவு அருமையாக வளர்த்துருக்குறாங்க. நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை, இதை மறந்து விடக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு தேவனை குறித்த ஞானத்தையும் அறிவையும் தாக்கத்தையும் கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை புரிந்து அதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.